கமல் சார் ஒரு ஃபன்னி கொஸ்டின் ചോദിച്ചോടെ நீங்க நல்லவரா கெட்டவரா? நீங்க சொல்ற அதே பதில தான் நான் சொல்ல போறேன். நீங்க நல்லவரா கெட்டவரா, அதுக்கு என்ன மாதிரி பதில் நீங்க சொல்றீங்களோ அதே மாதிரி பதில் தான் சொல்றேன். இன்னும் கண்டுபிடிச்சு முடிக்கல, நான் டிசைட் பண்ணல. Only my life will be my message, like Gandhiji said. Hi Shankar sir. Actually Indian ഫസ്റ്റിൽ A.R. റഹ്മാൻ സാറാണ് മ്യൂസിക് വന്നേക്കുന്നത്. ആൻഡ് ആഫ്റ്റർ ഇത്രയും 11 പ്രോജക്ട്സ് വർക്ക് ചെയ്തിട്ടുണ്ട് കൂടെ. അപ്പോൾ ഇപ്രാവശ്യം എന്താണ് അനിരുദ്ധിന് പ്രിഫറൻസ് കൊടുക്കാനുള്ള കാര്യം എന്താണ്? ஆக்சுவலாக வந்து 2.0 படம் முடிஞ்சிருச்சு. ஆனால் அதில் வந்து அந்த பேர்டு கேரக்டருடைய விஎஃப்எக்ஸ் அது சரியாக செட் ஆகலை. ஒரு விஎஃப்எக்ஸ் கம்பெனியில் கொடுத்தோம், அது சரியாக செட் ஆகலை. திருப்பி ஸ்க்ராட்ச்லேருந்து வேறு டிசைன் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்தது. அதுக்கு வந்து அந்த கம்பெனி வந்து ஒரு 1 year கேட்டாங்க அந்த பேர்டை திருப்பி ரீக்ரியேட் பண்ணி ஃபைனல் ப்ராடக்ட் கொடுக்கறதுக்கு. அந்த 1 year எனக்கு வேலை இல்லை. ஏன்னா எனக்கு வந்து வீக்லி ஒன்ஸ் இல்லை ஒரு 2 நாள் 3 நாளைக்கு ஒரு தடவை ஒரு 1/2 hour அவங்க அனுப்புகிற ஷார்ட்டை பார்த்துட்டு அது நல்லா இருக்கா நல்லா இல்லையா, என்னுடைய ஃபீட்பேக் என்ன, கரெக்ஷன் என்ன, அது சொன்னால் போகிறோம். ஐ எம் ஃப்ரீ. அந்த டயத்தில் வந்து இந்தியன் ஸ்கிரிப்ட் ரெடி ஆகிடுச்சு. சார்கிட்ட சொன்னேன், சாருக்கு பிடிச்சது, ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஃபெப்ரவரியில், அதாவது அந்த 2.0 ரிலீஸ் ஆனது நவம்பர், ஃபெப்ரவரியில் இந்தியன் 2 ஸ்டார்ட் பண்ணுறதா பிளான்லாம் பண்ணிட்டோம். அப்போ பார்த்தீங்கன்னா என் வேலை முடிஞ்சிருச்சு. ஆனால் ரஹ்மான் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணிகிட்டு இருக்காரு, அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இப்போ அதுவே ஒரு பெரிய பேர்டனை நான் பண்ண படங்களே ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண எஃபர்ட் போட்டு பண்ண பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து 2.0 தான். இப்போ அவர்கிட்ட போய் நீங்கள் இந்த படத்துக்கு ஒரு 5 சாங் கம்போஸ் பண்ணுங்கன்னா அவர் பயங்கர பேர்டன் ஆகிடும், கண்டிப்பாக ரொம்ப கஷ்டம். அதே நேரத்தில் இப்போ அனிருத் வந்து தொடர்ந்து அவருடைய மியூசிக்லாம் நான் கேட்டுக்கிட்டே வந்தேன். மெலடி சாங் ஆகட்டும், வெஸ்டர்ன் சாங் ஆகட்டும், இல்லை நம்ம மாஸ் சாங் ஆகட்டும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நான் ஐ தாட் ஐ ஷுட் கோ வித் அனிருத் ஃபார் தட் மூவி. ஸோ ஐ எம் கனெக்டிங் ஒன் மோர் கொஸ்டின். நீங்கள் எப்பொழுதும் சோஷியல் இஷ்யூஸ் அண்ட் விஜிலன்ஸ் தீம்ஸ் எப்பொழுதும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்குன்னு தோணுச்சு. ஸோ வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் தட்? மீன் சோஷியல் இஷ்யூஸ் படம் இருக்கிறதா? நான் மற்ற படமும் எடுத்திருக்கேன். இப்போ காதலன் பார்த்தீங்கன்னா அது லவ் சப்ஜெக்ட் தான். ஜீன்ஸில் வந்து மருந்துக்கு கூட சோஷியல் இஷ்யூஸ் எதுவுமே இருக்காது. பாய்ஸ் எடுத்தேன், அப்புறம் எந்திரன் எடுத்தேன். எல்லா ஜானரும் பண்ணணுன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இன்னொன்று, நான் எப்போவுமே என்னை வந்து ஒரு ஆடியன்ஸாக தான் வச்சு படம் எடுக்கிறேன். ஐ மீன் காமன் மேனாக வச்சு தான் படம் எடுக்கிறேன். இப்போது நான் ஒரு 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 மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸ் பையனாக இருந்தப்போ நான் பார்த்த விஷயங்கள், என்ன அஃபெக்ட் பண்ண விஷயங்கள், நான் பாலிடெக்னிக்கில் சேரும்போது எனக்கு வந்து இன்கம் சர்டிஃபிகேட்டு, பர்த் சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இதெல்லாம் வாங்குறதுக்கு நான் கொஞ்சம் அலைஞ்சு கஷ்டப்பட்டேன். ஸோ அது வந்து மைண்டில் தங்கி போச்சு. நான் ஒரு ஃபிலிம் மேக்கர் ஆனதுக்கப்புறம் அதை நான் பிக்சரில் கொண்டு வந்து வச்சேன். ஏன்னா நம்ம வந்து லைஃப்லேருந்து தான் எடுக்கணும் படம். அதை லார்ஜர் தேன் லைஃப், அப்புறம் அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங்லாம் வேறு. பட் பேஸ் வந்து ஃப்ரம் லைஃப். அது என்னுடைய லைஃப், என் லைஃப் மட்டும் இல்லை, என் கூட படித்த பசங்க, பக்கத்து வீட்டில் எல்லாருமே தே ஆர் கோயிங் த்ரூ திஸ் இஷ்யூஸ். ஸோ அதனால் வந்து அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் எடுக்கும்போது எனக்கு அந்த சோஷியல் இஷ்யூஸ்லாம் வந்து லைக் என்னால் ரிஃப்ளெக்ட் பண்ண முடியுதுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார்.